அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று மே 2, 2026 சனிக்கிழமை. நாம் நாளொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 32வது பாசுரம். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் திருமொழியில் 10வது பாசுரம். வாங்க பாசுரத்துக்கு போகலாம். பெருமா உரலிற் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாவித் திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே சேயிலையீர் வந்து காணீரே. இப்படிதான் அந்த பாட்டு முடியுது. வாங்க எப்பயும் போல வரிக்கு வரி விளக்கத்துக்குள்ள போகலாம். பெருமா உரலிற் பிணிப்புண்டு இருந்து, அதாவது மிகப்பெரிய உரலோடு கட்டுண்டு இருந்த நிலைமையில அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை, அங்கே இருந்த 2 மருத மரங்களை முறிச்ச இந்த குழந்தை. இந்த மருத மரத்தை முறிச்சதை ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, குபேரன் மகன் 2 பேர் இருக்காங்க, நலகூபன் மணிக்கிரீவன் சொல்லிட்டு. அவங்க நாரதரோட சாபத்தால் மருத மரத்தில் நின்றுட்டு இருந்தார். அப்போ அந்த சாப விமோச்சனத்தை கிருஷ்ணர் அருள்றார். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணாங்க. குருமா மணிப்பூன் குலாவி திகழும், மிகவும் சிறந்த விலை மதிப்பற்ற நவரத்ன நகைகளை குலாவி ஒலிக்கின்ற அப்படின்னு குழந்தைகளோட மார்பில், அதாவது கிருஷ்ணனோட மார்பில் நவரத்ன நகைகளை அலங்கரித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருமார்பு இருந்தவா காணீரே, அந்த நவரத்னக்கல் எங்கே இருக்குன்னா நெஞ்சில் இருக்குது. திருமார்பு, மார்புன்றது நெஞ்சு, அங்கே இருந்தால் அழகாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சேயிலையீர் வந்து காணீரே, சேயிலையீர்னா சிவந்த நகைகளை அணிந்தவர்களே வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நம்ம நாளொரு பாசுரத்தில் 28வது பாசுரத்தை அன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். நீங்கள் என்னென்னா பாசுரம்னு டைட்டில் போடுறீங்க, பிரபந்தம்னு சொல்கிறீங்க, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அர்த்தம் கேட்டார். பாசுரமும் பிரபந்தமும் ஒன்று தான். இப்போ நம்ம ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொன்னதுனால அதை பிரபந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் பாடின திருப்பாவை பாசுரம்னு சொல்லுவோம். அந்த பாசுரமும் இந்த பிரபந்தத்தில் இருக்கும். அதனால் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அதை கமெண்ட்ஸில் நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குண்டான அர்த்தம் இதுதான். தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். நாங்கள் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோலேயே அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.